மூவி சார். ஆக்சுவலி உங்களை பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு பர்சன். சிங்கப்பூரில் விஜய் ஆண்டனி சாரோட பக்கத்தில் உட்காந்து அவருடைய சக்தி திருமண படத்தையும் என்னுடைய காதல் பிள்ளை படத்தையும் பற்றி பேசி அழகான தருணம் தாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து இந்த சினிமாட்டிக் ஃபீல்டில் வந்து ஆக்ட் பண்ணியிருக்கீங்க, மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கீங்க, டேரக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த 25 படங்கள் இந்த லைஃப்பில் உங்களுடைய டஃபஸ்ட் ரோல் அப்படிங்கிறது ஏதாவது ஒன்று லைஃப்பில் மறக்க முடியாத இருக்கும். ஸோ அதை ஒரு ஷேர் பண்ணுங்க. நீங்கள் சொல்கிறது வந்து படத்துக்குள்ள அந்த மூவி ஷூட்டிங்ஸ் அந்த ஸ்பாட்டில் டஃபஸ்ட் எதுவுமே நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே உங்களால் 50 கிலோ தூக்க முடியும்னா 50 தான் தூக்குவீங்க. மாட்டேங்க இது வரைக்கும் என்னால் பண்ண முடிஞ்சதோ அதான் பண்ணிட்டேன். அவருக்கு சினிமான்றது வந்து கூட்டு போயிடுச்சு. தனியா விஜய் ஆண்டனி மட்டும் சக்தி தீர்மானம் தூக்கிட்டு வரல. அருண் பிரபு, ஷெல்லி, ஆக்டர்ஸ் நிறைய பேர் வந்து ரொம்ப டஃபா இது ஃபீல் ஆகும். ஜாலியா இருக்கு. சூப்பர் சார். ஆக்சுவலி சிங்கப்பூர்ல வந்து நாங்கள் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து காதல் பிள்ளைல ஒரு டெலிஃபிலிம் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மூவியை வந்து நாங்கள் சிங்கப்பூர் தியேட்டர்ல தான் ரிலீஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்கள் வாயால் அந்த படம் வெற்றிலேருந்து சொல்லுங்க. அப்புறம் வந்து ஃபியூச்சரில் சப்போஸ் அந்த மூவி நீங்கள் பார்க்க வாய்ப்பு கிடைச்சாலும் எனக்கு ஒரு வாய்ப்பு உங்களுடைய ஃபியூச்சர் ஃபிலிம்ல கொடுத்தா சந்தோஷமா இருக்கும். ஆக்சுவலி என்னோட ரோல் பார்த்தீங்கன்னா காமெடியன் ப்ளஸ் வந்து பிளே பாய். ஸோ ஆமாம், என்னோட ரோலே ஃபுல்லாக காமெடியாக நான் ஜஸ்ட் பண்ணா பண்ணியிருப்பேன். என்னுடைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் என்னோட வீடியோஸ்லாம் அப்படி தான் இருக்கும். ஃபியூச்சரில் நம்ம ஒன்றா இருக்கும் என்னுடைய ஆசை. கண்டிப்பாக தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சிங்கப்பூர் பஸ்ல ஃபாலோ பண்ணிக்கங்க.